இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை. சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 10 வசனம் 4. சோம்பேறித்தனமும் தள்ளிப் போடுவதும் விடாமுயற்சிக்கு எதிரானது. அதே சமயம் விடாமுயற்சியுள்ள நபரை தேவன் பாராட்டுகிறார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பியபோது நிலத்தின் விளைச்சலைப் பெற கடினமாய் உழைக்கும்படி கட்டளையிட்டார். வரலாறு முழுவதும் ஆயிரக்கணக்கான வெற்றிகரமான ஆண்களையும் பெண்களையும் பற்றி நாம் படிக்கலாம். அவர்களின் வெற்றிக்கு முக்கிய ஆதாரம் விடாமுயற்சியே. வேதத்தில் உள்ள நெகேமியா விடாமுயற்சிக்கு ஒரு அழகான உதாரணம். நெகேமியா எருசலேமுக்கு திரும்பிச் செல்லவும் பாழடைந்த சுவர்களை மீண்டும் கட்டவும் இராஜா அனுமதித்தவுடன் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினார். இராஜாவின் அனுமதியும் ஆதாரமும் இருந்த போதிலும் எருசலேமின் எதிரிகளிடமிருந்து எதிர்பாராத எதிர்ப்பை எதிர்கொண்டார். அவர்கள் பல தடுமாற்றங்களை உருவாக்கினார்கள். ஆனாலும் நெகேமியா மனம் தளரவில்லை. அவர் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் பணியை நிறைவேற்ற எருசலேமின் ஜனங்களுடன் விடாமுயற்சியோடு பணியாற்றி எருசலேமின் அலங்கத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்தார். உங்கள் வேலையிலும் ஊழியத்திலும் நீங்கள் எவ்வளவு சிரத்தையுடன் இருக்கிறீர்கள்? நமது பொறுப்புகளை நிறைவேற்ற விடாமுயற்சியுடன் சகிப்புத்தன்மையும் தேவை. விடாமுயற்சி என்பது தேவன் மீதான உங்கள் நம்பிக்கையின் நிலை மற்றும் இலக்கை நிறைவேற்றுவதற்கான உங்கள் உறுதிப்பாட்டின் அடிப்படையிலானது. இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவராயிருங்கள். நீங்கள் மேற்கொள்ளும் எந்த பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் உறுதியாயிருங்கள். விடாமுயற்சியுடன் இருந்து சமுதாயத்தில் நம்பகமான நபராக உங்களை நிலைநிறுத்துங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் வல்லமையுள்ள சாட்சியாயிருக்க முடியும். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என் எல்லா வேலைகளிலும் விடாமுயற்சியுடன் இருக்க எனக்கு உதவும். ஆமென்.